ஆனால் உறவுகள் தான் இன்னைக்கு சாதியை பாதுகாக்கக்கூடிய விஷயமா சமூகத்துல இருக்கு. அப்ப அந்த சாதிக்கு எதிரான விஷயத்த வெளியே உங்களால ஈஸியா பேசிட முடியும். ஒரு உறவுக்காரங்க வீட்டுல போய் இருந்து பேசி பாருங்க, அது என்ன பிரச்சனைன்னு தெரியும். நம்முடைய குடும்ப ஜாதி ஆதரிக்கிறீங்களா? என்ன சொல்ல வரீங்க? ஜாதிக்கு எதிராக தான் இருக்கு, எதிராக இருக்கு. ஆனால் நீங்க ஒரு சொசைட்டில இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த பிரச்சனை சம்பந்தமா நீங்க பேசுறதா இருந்தாலும் ஒரு உள்ள போய் பேசும்போது அந்த பிரச்சனை தெரியும். நம்முடைய அரசியல் சட்டத்தை விடவும் நம்முடைய உறவுகள் பிற்போக்கா இருக்கு. நம்முடைய அரசியல் சட்டம் என்ன சொல்லுது? பெண்ணும் ஆணும் சமம்ங்குது. நம்முடைய உறவுகள் ஒத்துக்குமா? நம்முடைய அரசியல் சட்டம் என்ன சொல்லுது? தீண்டாமை குற்றம்ங்குது. நம்முடைய உறவுகள் ஒத்துக்குமா? ஒத்துக்கல. அப்ப நம்முடைய அரசியல் சட்டம் பெண் தான் சமைக்கணும்னு சொல்லல, ஆனா குடும்பம் உறவுகள் சமைக்கணுங்குது. அப்ப இந்த விஷயங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களை யார் பேச முடியும்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன் தான் பேச முடியும். அவன் வெளியே பல விஷயத்த படிக்கிறான், அவன் பல விஷயத்துல இன்டராக்ட் பண்றான். அவன் தான் உள்ள பூந்து கலாட்டா பண்ணணும். நீங்க சீரியஸா செய்யணும். ஏன்னா இன்னைக்கு உறவுகள், இன்னைக்கு ஒருங்கிணைக்கப்பட்ட உறவுகளை நீங்க